ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் வழியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் வழியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் வழியில் இணைவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவாக்கு வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் வழியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா மக்களையும் ஒளிர்விப்பவரே, முடிவில்லா அமைதியில் மகிழவும் மக்களுக்கு அருள் தாரும். எங்கள் முன்னோர்களின் மனங்களில் நீர் வீசிய பேரொளியை எங்கள் இதயங்களிலும் பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அன்பார்ந்தவர்களே,
கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். Alleluia, 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 Alleluia. பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 45 முதல் 52 முடிய. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக
ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சு கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அன்பின் இறைவா, இயற்கை சீற்றங்களினாலும் குடும்பத்தில் ஏற்படுகிற இழப்புகளினாலும் தொழிலில் வருகிற நஷ்டத்தினாலும் வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விகளினாலும் பல நேரங்களில் நாங்கள் துவண்டு போகிறோம், மனமுடைந்து போகிறோம். இந்த வாழ்க்கையை குறித்து வேதனைப்படுகிறோம். என்னடா வாழ்க்கை இது என்று சலித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைகளிலெல்லாம் நீர் எங்களுக்கு பக்கபலமாயிருந்தருளும், ஆறுதல் தேறுதலாயிருந்தருளும். எங்கள் உள்ளங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி தைரியத்தை தாரும். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சீடர்களுக்கு நம்பிக்கை ஊட்டிய இறைவா, எங்கள் வாழ்க்கை படகும் கூட அலகழிக்கப்படுகிற போதெல்லாம் எங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை ஊட்ட எழுந்தருளி வாரும். ஆமீன். கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கடந்த 2024 மிக பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவினால் நிறைய உயிர்கள் பலியானது, பொருட்கள் சேதமானது, வீடுகள் இடிந்து தரைமட்டமானது. அதுபோலவே புயல், அதிகமான மழை பொழிந்தபோது அந்த மழை வெள்ளமானது வீடுகளுக்குள் புகுந்து வீடுகள் எல்லாம் நாசமானது. மக்களுடைய அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நிறைய விவசாய நிலங்கள் பாழாய்ப்போனது. உடைமைகளை இழந்த ஒரு நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை நிலவியது. இப்படிப்பட்ட தருணங்களில் நிறைய மக்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கினார்கள். என்ன இது வாழ்க்கை? இந்த வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்கள் இருக்கிறதே, நெருக்கடிகள் இருக்கிறதே, போராட்டங்கள் இருக்கிறதே, சவால்கள் இருக்கிறதே என்று சலித்துக் கொண்டு வாழ்க்கையை குறித்து வேதனைப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள், மனமுடைந்து போனார்கள், புலம்பினார்கள், அழுதார்கள். அதே நிலையில்
இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் மீண்டு வந்தவர்கள் எவ்வளவோ பேர். இந்த கஷ்டமான தருணத்திலும் கூட நம்பிக்கை இழக்காமல் போராடி வாழ்க்கையை வெற்றி கொண்டவர்கள் அதிகம் பேர். அந்த துணிவும் நம்பிக்கையும் ஊக்கமும் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் வேண்டும் என்பதை இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் வலியுறுத்துகிறது. பொழுது சாய்ந்த நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையான ஒரு இடத்தில் ஜெபிப்பதற்காக சென்று விடுகிறார். சீடர்கள் படகில் ஏறி அக்கறைக்கு செல்ல அவர்கள் புறப்பட்ட போது திடீரென்று கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. புயல் காற்று வீசுகிறது. படகு அலகழிக்கப்படுகிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. உயிருக்கு ஆபத்து. அந்த நிலையில்தான் அவர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருதுவதைக் கண்ட ஆண்டவர் கடல் மீது நடந்து வந்தார். நாம் அல்லல் படுவதையோ துன்பப்படுவதையோ நாம் கண்ணீர் வடிப்பதையோ வேதனைப்படுவதையோ ஆண்டவர் ஒருபோதும் சகித்து கொண்டிருக்க மாட்டார் அல்லது ரசித்துக் கொண்டிருக்க மாட்டார். அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம் மீது மிகுந்த இரக்கமுடையவர், அக்கறை உடையவர், அன்பு உடையவர். பாருங்க, இந்த இடத்துல அவர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட இயேசு கடல் மீது அவர்களை நோக்கி நடந்து வந்தார். அதை பார்த்தவுடனே அந்த சீடர்கள் அஞ்சுகிறார்கள். ஐயோ பேய் என்று பதறுகிறார்கள். ஆனால் இயேசு பாருங்க, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தையை தான் இந்த நாளில் நாம தியானிக்கிறோம். துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் என்கிற வார்த்தை. நம்முடைய துன்பத்தில், நம்முடைய வேதனையில், நம்முடைய கலக்கத்தில், நம்முடைய கண்ணீரில், நம்முடைய இழப்புகளில், நம்முடைய தோல்விகளில், நம்முடைய நஷ்டங்களில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். எப்பொழுது இந்த வார்த்தையை நாம் ஆழ நம்முடைய உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுகிறோமோ எல்லா விதமான தோல்வியிலிருந்து, இக்கட்டான நிலையிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும். அன்பிற்குரியவர்களே, அதற்கான மன வலிமையும் துணிவும் நமக்கு பிறக்கும். அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருந்து செயலாற்றும். சீடர்களும் கூட அந்த அச்சத்திலிருந்து அவர்களால் வெளிவர முடிந்தது. ஏனென்றால் கிறிஸ்து அவர்களோடு இருந்தார். கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நாமும் கூட எந்த விதமான அச்சத்திற்கும் பயத்திற்கும் உள்ளாக வேண்டிய அவசியமில்லை. முதல் வாசகம், கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அது புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களோ, நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களோ, யாராக இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது நாம் அக்கறை காட்ட வேண்டும், அன்பு கொள்ள வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், நம்மாலான உதவிகளை செய்வதற்கு முன்வர வேண்டும். அதனால தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாராள உள்ளத்துடன் உதவி செய்வதற்காக ஓடிச் சென்று அவர்களுக்கு உதவி புரிந்தார்கள். நன்கொடைகளை வழங்கினார்கள், பொருட்களை வழங்கினார்கள், அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்தார்கள். இத்தகைய கருணை உள்ளம் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் அவசியம் வேண்டும். அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம்மிடம் அன்பு கொண்டுள்ளார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்றால் அந்த அன்பை நாம் ஒவ்வொருவரும் பிரதிபலிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும், அந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். கடவுளுடைய அன்பை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்ற அவரின் அன்பின் சாட்சிகளாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அன்புள்ளவர்களாய் இருக்கிறோம் என்றால் கடவுளோடு இணைந்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அன்பு அற்றவர்களாய் இருக்கிறோம் என்றால் கடவுளிடமிருந்து நாம் விலகி போய்விடுகிறோம் என்று அர்த்தம். இப்போ கடவுளிடமிருந்து விலகி போவது என்பது இந்த உலகப் போக்கிலான இன்பங்களுக்கு நம்மை அடிமையாக்கிக் கொள்வது, ஆசைகளுக்கு உள்ளாகி துன்பத்தில் வாடுவது, இந்த உலகப் போக்கிலான ஊதாரித்தனங்களுக்கும் பகட்டு வாழ்க்கைக்கும் சுய இன்பங்களுக்கும் அடிமையாகி போவது. அப்படி என்றால் நாம் இந்த உலகத்தின் சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். இறைவனுடைய அன்பிலிருந்து விலகி போகிறோம்.
இறைவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடிக்க வேண்டும். கடவுளுடைய கட்டளை என்பது ஒருவர் மற்றவரை நேசித்து வாழ்வதுதான். ஒருவர் மற்றவரை நேசிக்கும் போது நாம் கடவுளுடைய அன்பில் இணைந்திருக்கிறோம். கடவுளுடைய அன்பில் இணைந்திருந்து அவரின் சாட்சியாய் என்றென்றும் வாழ்வோம். அச்சம், பயம், கலக்கம் நீங்கி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற துணிவோடு இன்றைய தெய்வீக பலியில் பங்கெடுப்போம். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார், இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவார். உணர்வை எல்லாம் உடைமையெல்லாம் உம்பலி பொருளாயாக்கிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவார். உணர்வை எல்லாம் உடைமையெல்லாம் உம்பலி பொருளாயாக்கிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார், இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி
மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம். ஆண்டவரே, என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
உலகில் அருள் கோடி தருகின்றார் என்னாலும் பேரின்பமே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார் என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார் என்னாலும் பேரின்பமே. கூட மறந்தாலும் மறவாதவர் தானாக என்னை தேடி உறவானவர். இறைவா இறைவா இதயம் எழுவார் நிறைவா இணையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா இறைவா இதயம் எழுவார் நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார் என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார் என்னாலும் பேரின்பமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தையோடு இருந்த வாழ்வு வெளிப்படுத்தப்பட்டது. அது நமக்கு தோன்றியது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருள்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காற்றையும் கடலையும் கடிந்து நம்மை பாதுகாக்கிற இறைவனிடத்தில் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, சிலுவையை முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.